அழகே அழகு அப்கமிங் எபிசோட். நான் இப்போ தான் புதுசாக வீடியோ போட்டுட்ருக்கேன். வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும்னு சொல்லிட்டு நடுவில் ஒரு விடுகதை கேட்டிருப்பேன். அந்த விடுகதையை பார்த்தோன்னே யார் ஆன்சர் கண்டுபிடிச்சிங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பதில் தெரியாதவங்க வீடியோவோட கடைசியில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. மதியம் அவங்க வீட்டு வாசலில் உட்காந்துட்டு இருந்ததை பார்த்து அவங்க அப்பா ரொம்பவே வருத்தப்படுவார். நீ வாமா நம்ம வீட்டுக்கு போகலான்னு சொல்லிவிட்டு அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா மதியம் கூப்பிட்டு போயிடுவாங்க. மதியம் அவங்க கூட போயிடுவாங்க. வீட்டுக்கு போனோடனே அவங்க அம்மா பார்த்து ரொம்பவே அழுவாங்க. என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. முதல்ல அவளை உள்ளே கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அவளை சாப்பிட அவள் சாப்பிட்டாலா இல்லையான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு மதியம் சாப்பிடலாம் வைக்கிறாங்க. மதியமே சாப்பிட்றாங்க. நீங்களாம் சாப்பிட்டீங்களான்னு கேட்குறாங்க. அவங்க நாங்களாம் சாப்பிட்டோம், நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லி சாப்பிட வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க அம்மா என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீ அவளை முதல்ல படுக்க சொல்லு, தூங்க சொல்லு, அவளை ரெஸ்ட் எடுக்க சொல்லுன்னு சொல்கிறாங்க. மதியம் பார்த்தீங்கன்னா போய் ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க அப்பா கிட்டே இப்போயாவது என்ன ஆச்சு அங்கன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நான் போகும்போது அவங்க வீட்டு வாசலில் உட்காந்துருந்தா, அதை பார்த்தோன்னே எனக்கு ஈரக்கொலையே நடுங்கிச்சு. அக்கம் பக்கம் இருக்கவங்களாம் அவளை ஒரு கேலி பொருளாக பார்த்து பேசிகிட்டு இருந்தாங்க. எனக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுச்சு. அவங்க யாரும் நான் சொல்ல வரதை கேட்குற மாதிரி இல்லை. மதியம் அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடணுன்ற நோக்கத்திலே பேசிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நானும் எதுவும் பேசல, அவளை கூட்டிகிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. 2 பேருமே அவங்க அப்பா அம்மா பார்த்திங்கன்னா ரொம்ப வருத்தப்பட்டு பேசுகிறாங்க. தெரியாமல் இந்த கல்யாணத்தை பண்ணிட்டோம், நல்ல குடும்பம் தானே கல்யாணம் பண்ணி வச்சோம், ஆனால் அவள் வாழ்க்கை எப்படி இருக்கே அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க அப்பா சொல்கிறாரு, எல்லாரும் கதவை சாத்திட்டு உள்ளே இருந்தாங்க, மாப்பிள்ளை கூட உள்ளே இருந்தார், ஆனால் அவளுக்காக ஒரு வார்த்தை கூட பேசலை, நம்ம தப்பு பண்ணிட்டோம், தெரியாமல் அவசரப்பட்டு இந்த கல்யாணத்தை பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டு பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே சுரேஷை காமிக்கிறாங்க. அவங்க அப்பா பார்த்திங்கன்னா அவங்க அம்மா கிட்டே சொல்லி சுரேஷை கூப்பிட்டு வா, நான் அவங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லி சுரேஷை கூப்பிட்டு வராங்க. சுரேஷ்கிட்ட நீ என்னடா உன் பொண்டாட்டி இப்படி வச்சிருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் என்னப்பா பண்ணுறது, நான் எவ்வளோ சொல்கிறேன் அவன் கேட்க மாட்டேறா, கல்யாணம் ஆகி இவ்வளோ நாள் ஆகுது, அவளை உன் கட்டுப்பாட்டில் நாள் இன்னும் கொண்டு வர முடியலையா, நீ ஒரு போலீஸ்காரன் தானே, நீ என்ன பண்ணுவேன்னு தெரியாது, பொண்டாட்டி உன் கட்டுப்பாட்டில் வச்சுக்கணும், நான் சொல்லி என் பொண்டாட்டி எல்லாம் கேட்குறாள், ஏன் மலர் சொல்ல நம்ம எல்லாம் சொல்கிற பேச்சு கேட்டுட்டு அவன் இல்லை, இதே மாதிரி உன் பொண்டாட்டியும் நீ உன் கட்டுப்பாட்டில் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அவங்க அம்மா அவள் வேலைக்கு போய் அந்த 20,000 சம்பாதிக்கிறாள், அதனால தான் இது மாதிரி பண்ணுறா. அவங்க அப்பாவும் ஆமாம், 20,000 10,000 அவள் வெளியே போய் சம்பாதிக்கின்ற திமிரில் தான் ஆடிட்டுருக்கா, இதுக்கப்புறம் அவள் ஆணவ பேச்சை பேசக்கூடாது, பெரியவங்களுக்கு எதிர்த்து ஒரு பேச்சு பேசக்கூடாது, புருஷன் நில்லுனா நிற்கணும், உட்காருனா உட்காரணும், நீ சொல்கிறது எல்லாமே கேட்கணும், ஏன் உன் அக்கா ரேவதி அங்கே போய் மாப்பிள்ளை சொல்கிறதையும் அவங்க அத்தை சொல்கிறதையும் கேட்டுட்டு வாழலை, அது மாதிரி நீ அவளை மாற்றணும், அது நீ தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ்கிட்ட சொல்கிறாங்க. விடுகதை. சங்கீதம் பாடுபவனுக்கு சாப்பாடு ரத்தம், அது என்ன? மதியோட அப்பா அம்மா திரும்ப திரும்ப ரொம்பவே மதியை நினச்சி கஷ்டப்படுறாங்க. அவள் இங்கேயே இருந்திருந்தா கூட வேலைக்கு போயிட்டு வந்துட்டு சந்தோஷமாக இருந்திருப்பா. அவளுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டு அவள் இப்போ ரொம்பவே கஷ்டப்படுறா. நம்ம தாங்க தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி ரொம்பவே வருத்தப்படுறாங்க. ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா மலரை காமிக்கிறாங்க. மலர் மதி சொன்ன அந்த ஒரு வார்த்தையே யோசிச்சு நீங்கள் சுயமரியாதை இல்லாமல் வாழ்கிற மாதிரி என்னால் வாழ முடியாதுன்னு சொன்னதை நினச்சி ரொம்பவே வருத்தப்படுவாங்க. இப்போ மதிக்கு கூட தெரிஞ்சிருக்கு நான் சுயமரியாதை இல்லாமல் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே புலம்பிட்டுருப்பாங்க. உடனே பாக்கியராஜ் அதெல்லாம் இல்லை, நீ ஏன் அது மாதிரிலாம் யோசிக்கிற அப்படிலாம் இல்லை, இல்லைங்க நான் அப்படி தான், யார் எது சொன்னாலும் ஒரு வார்த்தை எதிர்த்து பேசாமல் நில்லுனா நிற்கிறேன், உட்காருனா உட்காருவேன், அதை எடுனா எடுப்பேன், தப்பு செய்யலைனாலும் அவங்க மன்னிப்பு கேட்கணும்னு எதிர்பார்த்தா மன்னிப்பு கேட்பேன். இந்த வீட்டில் நான் எத்தனையோ வாட்டி மன்னிப்பு கேட்டிருக்கேன், ஆனால் அந்த இடத்துல எல்லாமே நான் தப்பு பண்ணியிருப்பேனான்னு பார்த்தா இல்லை, ஆனாலும் நான் கேட்பேன். ஆனால் மதி பாருங்க, மதி அப்படி இல்லை, இதுதான் எனக்கும் அவளுக்கும் இருக்க வித்தியாசம், எனக்காக பேசுகிறதுக்கு இங்கே யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுவாங்க. உடனே பாக்கியராஜ், நான் இருக்க மலரே, நீ ஏன் வருத்தப்படுற, யார் நீங்களா, எனக்காக நீங்கள் பேசணுன்னா எப்பயோ பேசியிருக்கலாம், ஆனால் உங்கள் அப்பா அம்மாவை எதிர்த்து நீங்கள் ஒரு வார்த்தை பேச மாட்டீங்க, அதனால் அவங்க எது சொன்னாலும் அதை நான் கேட்டுக்கணுன்னு தான் இது வரைக்கும் சொல்லியிருக்கீங்க, அவங்க எத்தனையோ வாட்டி என்னை குத்தி காட்டியிருக்காங்க, ஏன் அவங்களுக்கு போர் அடிக்கும் போதில் எங்கள் அம்மாவை கூப்பிட்டு வச்சு திட்டுவாங்க, ஏன் என் தம்பியை காரணமே இல்லாமல் அடிப்பாங்க, அப்போல்லாம் நீங்கள் கேட்கலல்ல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பாக்கியராஜ் கிட்ட வருத்தப்படுவாங்க. அதுக்கப்புறம் காலையில் விடிஞ்சிருது பார்த்திங்கன்னா அலாரம் அடிக்குது. மலர் எப்பவும் போல் எழுந்து குளிச்சுட்டு கிளம்புறாங்க. இதுதாங்க நான், இப்போ நான் போய் எனக்கு 1008 வேலை இருக்குது, நான் செஞ்சு தான் ஆகணும், அந்த வேலையை செய்யாமல் என்னால் இருக்க முடியாது, மனசில் எவ்வளோ வலி இருந்தாலும் வேதனை இருந்தாலும் நான் இப்போ போய் வேலை செஞ்சு தான் ஆகணும், அதை யாராலையும் மாற்ற முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. நீ வருத்தப்படுறதை நினச்சா எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது மலர்னு பாக்கியராஜ் சொல்கிறாரு. நீங்கள் எங்கே கஷ்டப்படுறீங்க, கஷ்டப்படாதீங்க, சுயமரியாதை இல்லாத அவங்க வாழ்க்கைலாம் இப்படி தானே இருக்கும்னு சொல்லிட்டு அப்படியே என்னோட எபிசோடை முடிக்கிறாங்க. இனி அடுத்தடுத்து வரும் விறுவிறுப்புகளையும் சுவாரஸ்யங்களையும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக தெரிஞ்சுக்க மறக்காமல் என்னோட இந்த புது சேனலுக்கு ஆதரவு கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். விடுகதையின் விடை கொசு.